Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி இட்லி பொடி அரைச்சு பாருங்க. ரொம்ப நல்லா வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொடி செய்யறதுக்கு ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிட்டு அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. இப்போ இல்லைன்னா அரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன், தோல் நீக்கினது. உங்ககிட்ட தோலோட இருக்கிற கருப்பு உளுந்து இருந்துச்சுன்னா நீங்க அதை எடுத்துக்கலாம். அது இன்னுமே நல்ல ஹெல்தி. டேஸ்ட் எதுவுமே மாறாது, பொடி மட்டும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், மற்றபடி எந்த டேஸ்ட்டுமே மாறாது. இப்போ வந்து உளுந்த உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா சிம்ல வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்க அடுப்பு வேகமா வச்சீங்கன்னா சீக்கிரமா ரோஸ்ட் ஆன மாதிரி இருக்கும், பட் நல்லா ரோஸ்ட் ஆகாது, மேல கரிஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இதை பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ இதில் அரை கப்பு உளுந்துக்கு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதையும் அதே மாதிரியே நல்லா சிம்ல வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க. பருப்பு எதுவும் கரிஞ்சிடக்கூடாது, இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த துவரம்பருப்போட இந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இந்த பொடிக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். எள்ளு அதிகமாக சேர்த்துக்காதீங்க, அப்போ ஒரு மாதிரி எண்ணெயாட்டம் ஆயிரும் பொடி. இப்போ இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எள்ளு அப்படியே நல்லா பொரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கரிஞ்சிடாத பார்த்துக்கோங்க. எள்ளு அப்படியே நல்லா வறுக்கும்போது படப்படப்படன்னு நல்லா பொரியும், அந்த அளவுக்கு நல்லா இதை இங்கே வறுத்து நல்லா பொரியுது பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் மாற்றிக்கலாம். இதில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதில் நம்ம மிளகாய் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 6-7 மிளகாய் எடுத்திருக்கேன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் தான் எடுத்திருக்கேன். இது காரம் குறைவாக இருக்கும், பட் கலர் நல்லா இருக்கும். இந்த அளவுக்கு காரங்களுக்கு போதுங்கனால நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாயை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லா பொருளுமே எண்ணெயில் வதக்கினோம்னா பொடி ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது, ரொம்ப ஸ்மெல் எடுத்துரும். ஆனால் இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா பொடி ரொம்ப நாளைக்கு வச்சிருக்கலாம். ஃப்ரெஷ்னஸாக அப்படியே இருக்கும், எதுவுமே மாறாது, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லாமே ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சூடு இருக்கும்போதே இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அது மேலே போட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிருங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா அரைச்சதுக்கப்புறம் இதில் ஒரு துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்து கடைசியாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் இதில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இதை நல்லா அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த பதத்தில் வேணுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சு பாருங்க, பொடி எந்த அளவுக்கு நல்லா இருக்கு. இட்லி பொடி கூட நம்ம நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் நெய் சேர்த்தோம்னாவே சூப்பராக இருக்கும். எங்களுக்கு எது தேவையோ அது மாதிரி சேர்த்து கலந்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.